ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஷன் ஆன் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சன்னோட பர்த்டே ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ அண்ட் கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, என்னோட மதர் அண்ட் லா வந்து அந்த நியூ பார்ன் கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கு முன்னாடியே பர்த்டே பார்ட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேக் ஆர்டர் கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். வீட்டு பக்கத்துலயே மாமாஸ் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு. அங்க போய் தான் ஆர்டர் கொடுத்தேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஷாப்ல நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, இந்த ஷாப் வந்து ரொம்பவே டேஸ்டியாவும் நல்லாவும் இருக்கும் கேக்ஸ். ஆஃபீஸ்க்கு அடிக்கடி இங்க இருந்து ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, மாமாஸ் பேஸ்ட்ரிக்கு நிறைய பிரான்ச்சஸ் கூட இருக்கு பெங்களூர்ல. 0 to 12 months வரைக்கும் இருக்கிற அந்த போட்டோ ஃப்ரேம் வாங்கிருந்தோம் இல்லையா, மாட்டலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டோஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பக்கத்துல இருக்க ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். போட்டோஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி பர் போட்டோ 40 rupeesன்ற சார்ஜஸ்ல நான் வந்து ஒரு 13 போட்டோஸ் வாங்கியிருந்தேன். போட்டோஸாவே வாங்கியிருக்கலாம். பட் ஆனா நான் ஏன் லேமினேட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அது அந்த கார்டுல ஒட்டும் போது பின்னாடி டபுள் சைட் டேப் போடணும். அப்படி போடும்போது கண்டிப்பா போட்டோ டேமேஜ் ஆயிடும். அதனால தான் நான் இதுக்கு லேமினேஷன் கார்டு போட்டிருந்தேன். போட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மந்த் வைஸ் எழுதி வச்சுட்டேன். அப்போ கடகடன்னு ஒட்டிடலாம் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்க பார்க்கறது தான் கோல்ட் மெட்டாலிக்கல் பலூன். இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற வேர்டுக்காக இதை வாங்கியிருந்தேன். பலூனை ஃபர்ஸ்டா ஊதுறதுக்கு பலூன் பம்பர் தான் யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ண உடனே 3 பலூன் வெடிச்சிருச்சு ப்ரெஷர் தாங்காம. ஏன்னா அளவு தெரியல ஊதும்போது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்னடா பண்றதுன்னு பார்க்கும்போது அந்த மெட்டாலிக்கல் பலூன் கவர்லயே வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒரு சின்ன பைப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை அந்த பலூன்ல உள்ள விட்டுட்டு ஜஸ்ட் பொறுமையா ஊதி, வேகமா ஊதக்கூடாது, பொறுமையா ஊதி அந்த பைப்பை எடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அமுக்கி விட்டீங்கனாலே அந்த பலூன் ஆட்டோமேட்டிக்கா சீல் ஆயிடுது. இந்த உடஞ்ச பலூன்ஸ்க்கு பதிலாக போய் திருப்பியும் ஷாப்ல இருந்து இந்த 3 லெட்டர்ஸ்க்கான பலூன்ஸை வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த சில்வர் கர்டன் பார்த்தீங்கன்னா, டிவி இருக்கு. டிவிக்கு மேல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கு அந்த சில்வர் கர்டன் மேல தான் தெரியும். இந்த டிவி தெரியாது. ஸோ நம்ம முன்னாடி நிற்க போறோம் அப்படின்றதுக்காக நான் சில்வர் கர்டன் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அப்பதான் லுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
இந்த சைட் வால்ல பார்த்தீங்கன்னா, அந்த நியூ பார்ன்லேருந்து 12 மந்த் வரைக்கும் ஃபோட்டோஸ் அப்படியே அலைன் பண்ணியாச்சு. எனக்கு எங்க கட்டுறதுன்னே தெரியல. வீட்ல எந்த இடமும் இல்ல. கட்டணும்னா ஆணி அடிக்கிற மாரி தான் இருந்துச்சு. உடனே மதர் இன் லா என்ன பண்ணாங்க, இந்த ஜன்னல்ல இருந்து கர்டன் அதாவது என்ட்ரி வீட்டுக்குள்ள வர்றாங்க இல்லையா? அதுக்கு ஒரு நாட் போட்டு நம்ம கட்டிட்டா ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாரி பண்ணியாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மதர் இன் லா தான். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து எல்லா பலூன்ஸும் ஊதி வச்சாச்சு. அப்புறம் மாமியார் வந்து அந்த எல்லா பலூன்ஸையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து அந்த பூ கட்டுற மாரி கட்டிக்கிட்டாங்க. என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச் மாரி போடலான்னு பார்த்தேன். கடைசியில அது போட முடியாதுன்னு ஒரு சைடு மட்டும் ஒரு வால் மாரி வைக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானு. அதுக்காக என்ன ஐடியா பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பால்கனில இருந்து ஒரு கப் மாரி எடுத்துட்டு வந்து அதில மண்ணு போட்டு ஒரு ஸ்டிக் வச்சுட்டு, அத சுத்தி அந்த பலூன விடுற மாரி பிளான் பண்ணி பண்ணோம். இந்த கேக் தான் பார்த்தீங்கன்னா, மாமா பேஸ்ட்ரியில ஆர்டர் பண்ணியிருந்தது. ரொம்ப சிம்பிளா சின்ன கேக்கா தான் ஆர்டர் குடுத்துருந்தேன். நாங்க ஃபைனலா அத முடிச்சாச்சு. அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன் பாருங்க. எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. வீட்டுக்கு நெறைய கெஸ்ட் வந்தத பார்த்தோனே என் பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. குழந்தை விளையாட ஆரம்பிச்சுட்டான். அது மட்டும் இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல நெறைய கிட்ஸ் கிடையாது. மொத்தமே 5 பேர் தான் என் பையனோட சேர்த்து. இன்னொரு பாப்பா வந்து அவன மாரி கைக்குழந்தை 1 வயசு. மொத்தமே இந்த 3 கேர்ள் பேபிஸ் தான் இங்க. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது என்னோட பொண்ணு. அவ பக்கத்துல இருக்கிறது 2மே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. கேக் கட் பண்ணிட்டு எல்லாரும் ஊட்டி விட்டுருந்தோம். எல்லார் குடுக்கறதையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பையனுக்கு வந்த பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டே என் பொண்ணு ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டா. அவளுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும் கிஃப்ட் என்ன அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டா. அப்படி இப்படின்னு டைம் பண்ணி 10:00 வரைக்கும் சொல்லிட்டேன் நானு. கொஞ்சம்
வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவளால வெயிட் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும்ன்ட்டா. சரி வெய் எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் தான் வந்திருந்துச்சு. பையன் விளையாடுற மாரி. அவன் பாய் பேபி அப்படின்றதால நெறைய காரு, அப்புறம் இந்த வேன் அந்த மாரிலாம் குடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ரொம்ப குஷி. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்து விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறம் சில டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேட்டா 2 மட்டும் விளையாட குடுத்துட்டு, மத்தது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.